அடாடாடா, பெரிய மனுஷன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்னங்க? யாரோ ஒரு பெரிய மகான் தன்னுடைய லட்சக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் நம்ம அநாத பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சு உயில் அனுப்பி இருக்காரு. என்ன வெறுப்போ என்ன சலிப்போ. சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டாலே திடீர்னு ஞானோதயம் வந்துரும் போல் இருக்கு. நாம இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சொத்தையாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கே செலவழிக்கலாம். என்னங்க? பார்க்கலாம். அட நீங்க வேற, அந்த புண்ணியவானுக்கு சின்னதா ஒரு செல வைக்கலாம்ங்கிற. ஓஹோ அப்படியா? நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகாதே. என் புத்தி என்ன விட்டு போனா அலையுங்க. போடுறதா போடு. 10க்கு 10. வை ராஜா வை. 10க்கு 10. 10 ரூபா. என்ன பேரு? மாதவன். ம். வை ராஜா. இந்தமா நம்ம 10. என்ன பேரு? செந்தில்நாதன். ம். வை ராஜா வை வை. போடுறதா. எங்க ஜெயிக்கிறாரு? குடிமா 10 ரூபா. எங்கால் தான் ஜெயிக்கிறாரு. எவ்வளவு ரூபா? எங்க தமா ஜெயிக்கிறாரு? அச்சி முதல்ல பணத்தை வை. சரியா நாட்டு கட்டையா இருக்காயா? ஏய் வை ராஜா வை. 10 ரூபா போடு. உங்கால் தோத்தா 20 ரூபா தரணும். யோ தாடி. பணத்தை கொடுக்கும்போதே 20 ரூபா வேணுமா? பேர் என்ன? சேகர். எழுதிக்க. சாவு பிரதீஷ். என் பொண்ணு பணம் மட்டும் வாங்குற, எங்க ஆளை காணோம். யோ சோமாரி, பணத்தை புடியா, ஆளெல்லாம் அப்புறம் வருவான். பேர் என்ன? பழனிசாமி. பாபா. சீலா, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. அந்த ஜவுளி கடையில ஒரு அழகான பொம்மைக்கு இந்த புடவையை கட்டி வச்சிருந்தேன். அத பார்த்ததும் உன் ஞாபகம் தான் வந்தது. அந்த புடவை தான் வேணும்னு பிடிவாதமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ என்னங்க அந்த பொம்மை என்னாச்சு? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அடல் சொல்லு. உங்க ஆள் வந்துருவாரா? யோ உனக்கு விஷயம் தெரியாது. விஜயால என்ன பார்க்காம இருக்க முடியாது. ஏ குட்டி, உன்னை பாக்குறது அப்புறம் இருக்கட்டும். நான் முதல்ல அவளை பார்க்கணும். ஷீலா, முத என்ன பார்க்கும்போது நீ என்ன நினைச்ச? சரியான ஒரு இதுவா இருக்கும்னு நினைச்சேன். இதுவானா தத்தினா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கள்ளம் கபடி இல்லாதவர்னு நினைச்சேன். இப்ப என்ன நினைக்கிற? இப்பவா மதுரை வீரர்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல என்ன நினைக்கிற? இந்த வீரனை நிரந்தரமா என் நெஞ்சில வச்சு பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன். வெறும் பூஜை தானே, வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன வேணும்? என்னம்மா பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிற? ஆளை காணா? என் பாக்கெட்ல போடாம உன் பாக்கெட்ல போடுவாங்க. பாரு இடிச்சானா. கிட்டவா சொல்றேன். சார், பாட போறீங்களா? ஏன்பா? அதுக்குல்ல, 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் வழக்கப்படி பாட்டு தானே வரும்னு சொல்ல வந்தேன். அப்படியே நாங்க பாடினாலும் உனக்கு என்ன? நான் அந்த பார்க் வாட்ச்மேன். புதுசா செடிகளை ஓடி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அம்மா பாட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, அங்கங்க அலைவாங்க, செடியெல்லாம் பாழாயிடும். நான்சென்ஸ். நான் ஏன் மோசடியை மிதிக்கிறேன்? அதுக்குல்லமா, போன வாரம் உங்களை மாதிரி ஒரு ஜோடி இங்க வந்து இங்க இருக்கிற செடி கூட எல்லாம் அறுத்து அவங்க இடுப்புல கட்டிக்கிட்டு டூயிட் ஆடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஆபீசர் வந்து என்ன டூயிட் ஆடிட்டு போயிட்டாரு. வந்தா தோத்து போயிடும்னு பயந்துகிட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? ஓடி ஒளியறதுக்கு என் விஜய் ஒண்ணு உன்ன மாதிரி பேமானி இல்ல. அனுப்ப போறியா இல்லையாமா? ஷீலா, உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. ஆமாங்க, 5:30 ஆயிடுச்சு. ஐயோ, என்னது 5:30? ரேகா, என்னங்க? என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்க பணத்தெல்லாம் திரும்பி கொடுத்துறாங்க. கலாட்டா பண்ணாம போயிடுங்க. எங்களுக்கு பணம் வேண்டாம். முதல்ல சண்டை நடக்கணும், நாங்க பாக்கணும். அது என்னமோ இப்ப சண்டை நடந்தாகணும். சார் கலாட்டா பண்ணாம பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க சார். அது எப்படி கட்டணப்படுத்த திருப்பி வாங்குறது? வேற என்ன செய்யணும் சார்? நாங்க கொடுத்ததுக்கு டபுளா கொடு, அதை நாங்க வாங்கிட்டு போயிடுறோம். சிங்கிள் டபுளாக்கு தானே நானே வந்தேன். டபுளாக்க வந்தியா? இப்ப உன்னை தூக்கி உள்ள போடுறோம், அவன் உன்னை டபுள் ஆக்குறான்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.